ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா BB9 டைட்டில் வினர் யார் அப்படின்ற மாதிரி ஒரு ரகசிய தகவல் வந்துட்டு திவ்யாவோட அண்ணன் வந்து திவ்யா கிட்ட ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ என்ன அப்படின்னா, திவ்யாவோட அண்ணன் ரொம்ப ஸ்மார்ட்டு, ரொம்ப சூப்பராக வந்து பொறுமையான ஒரு ஆள். இடம் பொருள் ஏவல் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்ன சொன்னாங்கன்னா, வெளியில் வந்தோடனே நீ நல்லா பண்ணிகிட்டு இருக்க திவ்யா, ஆனால் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப லாங்காக போகுது, அது சிம்பிளாக முடியும். அது எப்படி போகுதுன்னா, காலங்காத்தால் 6 மணிக்கு ஆரம்பிச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு லென்த்தை எடுத்துகிட்டு போகிறான் போது திவ்யா ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இல்லைப்பா, இந்த வீட்டில் வந்து அந்த மாதிரி பேச வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கேன்னு. இல்லை, உனக்கு புரியுது, நீ சொல்ல வர்றது எனக்கு புரியுது, ஆனால் வெளியிலேருந்து எங்களுக்கு பார்க்கும்போது அப்படி தெரியுது, சரியா? அதே மாதிரி உன்னோட கேம் நல்லா விளையாடு, வெளியில் நல்லாவே தெரியுது உன்னோட கேம், சரியா? நீ வின் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். நீ வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி விஜய் சேதுபதி ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா ஸ்ட்ராங்காக பதில் சொல்லு அப்படின்றாங்க. திவ்யா வந்துட்டு இல்லை, நான் சொல்லியிருப்பேன், ஒரு வாட்டி வந்துட்டு விஜய் சேதுபதி திட்டினதில் நான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டு, அதனால தான் என்னால் பதில் சொல்ல முடியாமல் போயிடுச்சு. ஒரு வாட்டி கலாச்சிருப்பார், அதை வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வாட்டி நிறைய பாயிண்ட் வச்சுருந்தேன், ஹேர் நல்லா இருக்குன்னு சொன்னோடனே நான் அப்படியே ஒன்றுமே புரியாமல் அப்படியே உட்காந்துட்டேன் அப்படின்றாங்க. சரி, இதுக்கு மேலே வந்துட்டு அவங்க அண்ணா சொல்கிறார், தனியாக நெல், சரியா? உனக்கு தெரியாமல் கூட எந்த டீம்லையும் போயிடாத. ஏன்னா முன்னாடி நீ ஒரு டீமில் இருந்த, இப்போ டீம் இல்லாமல் நிம்மதியாக இருக்க. அதாவது முன்னாடி வந்துட்டு விஜய் பார்வதி, சாண்ட்ரா, பிரஜன் இவங்கெல்லாம் இருந்தாங்கல்ல, திவ்யாலாம், கமருதீன்லாம் முதல்ல ஒரு டீமில் இருந்தால், இப்போ நீ தனியாக தான் இருக்கியா. முதல்ல இருந்தாலாவது ஒரு இந்த டீமு, இப்போ இருக்குதா அன்புக்கு அவங்களே இருக்காங்க. இதெல்லாம் உங்கள் கணக்கு தெரியல. ரைட்டு, உன்னோட கேம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, நல்ல சான்ஸ் இருக்குமா, அடிச்சிரு அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அண்ணன் சொல்கிறாரு. உண்மையை பார்க்க போனால் எனக்குமே ஒரு டவுட் இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த கடந்து வந்த பாதைக்கு நிறைய ரீல்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் ஹாட் ஸ்டார்லேயே பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக வந்து இவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு விஷயத்தை போட்டாங்க. அவங்க பேசின விஷயங்களை போட்டு அப்படியே பரிதாபமாக ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி திவ்யாவை பாராட்டக்கூடிய விஷயங்கள், திவ்யாவுக்காக வந்து விஜய் சேதுபதி வந்துட்டு சாட்டர்டே சண்டே எபிசோடில் வந்துட்டு கமருதீனை கலாய்க்கிறது, விஜய் பார்வதி கலாய்க்கிறது, அமித் பார்கவ கலாய்க்கிறது, இப்படி வினோத்தை கலாய்க்கிறது, இப்படிலாம் போகிறத வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு வேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு தோணுது. அதே மாதிரி ஓட்ஸும் பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்துட்டுருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் வினோத்துக்கு பயங்கரமான ஓட்டு வருது, சரிங்களா? நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு. ரெண்டாவது திவ்யாவுக்கு பயங்கரமாக ஓட்டு வருது. மூணாவது தான் விஜய் பார்வதி இருக்காங்க. அவங்களுக்கு நார்மலாக மக்கள் என்ன ஓட்டு கொடுக்குறாங்களோ அந்த விஷயங்கள் வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த பிக் பாஸ் 9 டைட்டில் வின்னராக யார் வருவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுது? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.